தீபக் வீட்ல இருந்து கீழே வந்திருக்காங்க. டேய் நானும் வரவா? இல்ல இல்ல நீ இங்கே இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். தாரா ரெடி ஆயிட்டாளா? அவெல்லாம் எப்பவோ ரெடி ஆயிட்டா. எங்க உங்க அண்ணனை காணல? உங்ககிட்ட தானே சொல்லிருப்பான். இல்லையே, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. தீபக் பின்னாடி வருவான்னு அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நான் நினைச்சேன். நான் வேணா போன் பண்ணி பாக்குறேன் இருங்க. ரிங்கு போகுது ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. அவரு மெசேஜ் பண்ணிருக்காரு, இப்போதைக்கு வர முடியாது ஆனா டைமுக்கு வந்துருவேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நீ எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? நீ ஏதோ ஊருக்கு போறேன்னு சொன்னல, என் பேத்திய காப்பாத்தி கூட்டிட்டு போய் வேற ஒரு ஊர்ல விட்டுறியா? ஐயோ என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுமா. காவியாவை காப்பாத்த நான் என்னெல்லாமோ செஞ்சு பாத்துட்டேன். இதை மட்டும் நீ செஞ்சிருப்பா. அவளை உன் பொண்ணா நினைச்சு பாருப்பா. சரி நீ போய் அவளை கூட்டிட்டு வா. காவியாவா, மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு, நம்ம அது வழியா போயிடலாம் வா. இல்ல பாட்டி, அப்படிலாம் போக முடியாது. இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடு காவியா. எங்கேயும் நான் வரல பாட்டி. நான் வந்துட்டுனா அப்புறம் அந்த உத்தமன் பூஜா கடத்துல தாலி கட்டிடுவான். என்னமா அது? இப்படி எல்லாருக்காகவும் நீ தியாகம் பண்ணி உன் வாழ்க்கை போகுதே. விட்டு பாட்டி, ஏதோ நடக்கட்டும், நீ எதுவும் செய்யாத. வரவங்கலாம் தீபக் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா பதில் சொல்றது? எங்கடா அவன்? பரவாயில்லையே, சபையில மரியாதையா போடுறதுக்கு நகைலாம் வாங்கி வச்சிருக்கே. அம்மா இதெல்லாம் எப்பமா வாங்கின? தீபக் எதுவும் பணம் கொடுத்த மாதிரி தெரியல. நீ கொஞ்சம் அமைதியா இரு, இதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். அம்மா உன் வளையல் எங்கம்மா? அது உனக்கு அப்பா வாங்கி கொடுத்த வளையல்னு சொல்வியம்மா, அதை கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தீங்களா? தாராக்கு நம்ம மேல இருக்க மரியாதையை நாம தானே காப்பாத்திக்கணும். உங்க அண்ணன் எங்கடி போனா? வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு பயமா இருக்கு. நேரம் ஆக ஆக தீபக் சார் வீட்லயும் இல்ல ஆபீஸ்லயும் இல்ல. நீங்க அவர் ஒர்க் பண்ற பேங்க்ல வேணா போய் பாருங்க. இங்க பாரு தாரா, தீபக் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவனா இருக்கான். அவனை நம்பாத, அவன் வரமாட்டான். எனக்கு தீபக் மேல நம்பிக்கை இருக்குமா? அவரு வரேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னா அவர் கண்டிப்பா செய்வாரு.